நம் சஜின் வலையொலிக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரியா, இப்போதைக்கு எனக்கு பக்கத்தில் பூ அதிகமாக அவனுக்கு வருது அப்படிங்கிறதுக்காண்டி தேவையில்லாமல் கொண்டு போய் மருந்து செலவு பண்ணாதீங்க. சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டயத்தில் எந்த மருந்து அடிக்கணும் அதை மட்டும் பண்ணுங்க. சரியா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சீசன் டயத்தில் வந்து கட்டிங் பண்ண வேண்டாம், யாரும் கட்டிங் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து எனக்கு ஆல்ரெண்டாக பண்ணணும் அப்படிங்கிறது கட்டிங் தேவை கிடையாது. நீங்கள் அதான் சொன்னல, மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் உர வைக்கலைனாலுமே பார்த்தீங்கன்னா புது தட்டிடும். சரியா, அதான் இந்த ஒரு மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம். அதனால நீங்கள் வந்து இந்த 3 மாதம் வந்து கட்டிங் பண்ண தேவை கிடையாது. வர்றது வரட்டும், அது எப்போ கூடும்னு உங்களுக்கு தெரியாது. சரியா, அப்படிங்கும்போது அந்த இந்த சீசனில் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. இந்த பிளாஸ்டம் மிர்ச்சி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்டிஷன்லாம் இருக்குது. சரியா, அதை வந்து ப்ராப்பராக மருந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடலாம். குழி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் மிஷின் தான். ஒரு அடி 1.5 அடி நம்ம டெப்த் என்ன தேவையோ அதை ஒரு அடி சேம் அந்த ரவுண்ட் டயல மிஷினை வச்சு நம்ம ஆங்கர் போட்டு கண்ணை போட்டு விட்டுருவோம். சரியா, உழவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர்கள் இல்லை, உழவை மீட்போம் உலகை காப்போம். இப்ப நீங்க வந்து நம்ம பழைய வீடியோவை பார்க்கறது இருக்கட்டும், இப்ப நீங்க ஷார்ட்டா வந்து ஒரு 2 நிமிஷத்துல இந்த கன்றுகள் வந்து நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க, இந்த கன்றுகள் எவ்வளவு இடைவெளியில் வச்சிருக்கீங்க, எந்த முறையில வந்து குழி அமைச்சிருக்கீங்க, தண்ணி எப்படி பாய்ச்சிக்கிட்டு வரீங்க, இதுக்கு ஆரம்ப கட்டத்துல வந்து ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷத்துல இதை நேயர்களுக்காக சொல்லுங்க. இது ஆக்சுவலா ஃபுல் அண்ட் டீடைல் வீடியோ உங்க இதுலயே போட்டுருக்கீங்க. இருந்தாலும் இந்த வீடியோ முழுசா பார்க்கும்போது அவங்களுக்கு இதுலயே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா. அதனால இது ஒரு 2 நிமிஷத்துல நீங்க ஷார்ட்டா நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு இடைவெளியில வச்சிருக்கீங்க, இது எந்த மாதிரி குழி எடுத்தீங்க, என்ன மாதிரி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வரீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லி தலவர. சரி, ராமேஸ்வரத்துல இருந்து எடுத்தது. இது என்ன ரகம்? இது மதுரை மல்லி தான். சரியா, ஆக்சுவலா மதுரை மல்லி ராமேஸ்வரம் மல்லி எல்லாம் ஒன்று தான். அதில் 2-3 ஐட்டம் இந்த அடுக்கு மல்லி எல்லாம் தனியாக இருக்குது. இது மதுரை குண்டு மல்லி தான். சரியா, அப்படிங்கும்போது இது இந்த வெரைட்டி தான் நல்லா இருக்கும். ஈல்டுங்கிறது கொஞ்சம் நிறையா இருக்கும், சைஸுங்கிறது செம்மையாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் எந்த பகுதியிலேருந்து நீங்கள் எடுத்துட்டு தங்கச்சிமடம். சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முன்னாடி வச்சது 8 அடி 7 அடி டு 8 அடி வச்சிருப்போம். சரியா, அதுதான் ப்ராப்பர். இந்த 8 அடிக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்தில் நெருங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த டிஸ்டன்ஸ். சரி, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல. முன்னாடி எல்லாம் பார்த்துருந்தேன், பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நிறைய தெரிஞ்சது. அதுவே பெரிய மரம் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 அடி 3 அடி வைக்கிற ஆளுகள் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்து தோட்டத்துல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா 3 அடி 4 அடி டிஸ்டன்ஸ்ல வச்சு உள்ளே போக முடியல. சரி, அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். மினிமம் ஒரு 5 அடிக்கு மேல வைங்க. 6 அடி எனக்கு தெரிஞ்சு 6 அடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து எனக்கு ஏரியா கம்மி அப்படிங்கும்போது உங்களுக்கு 5 அடி ஓகே. சரி, 5 அடி 4 அடி. ஆனா வந்து அந்த இது வந்து கண்டினியூ விட்டீங்க அப்படின்னா உள்ள போக முடியாது. ஒரு கவாத்து ரேஞ்சில் கவாத்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு பெட்டரா இருக்கும். சரியா, செடி இப்படித்தான் இருக்கணுங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செடியில எந்த ஆல்மோஸ்ட் பிரச்சனைகள் இல்லை. சரியா, இந்த பிரச்சனை இல்லாம ஒரு 5% இருக்கும். ஏன்னா பூ கண்டினியூ எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மருந்து அடிக்கும் போது தவறுதலாக அங்கங்க படாம இருக்கும். அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, இதுல ஃபுல்லா நீட்டா இருக்கு. சரியா, இதுல பாத்தீங்களா இந்த ஒரு இதுல மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய இருக்கும். இதுல எல்லாம் நீட்டா இருக்கு. குழி வந்து நீங்க எந்த முறையில வந்து எடுக்கிறீங்க? கண்ணுகளை வாங்கிட்டு வந்து நீங்க குழி எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் மிஷின் தான். ஒரு அடி 1.5 அடி நம்ம டெப்த் என்ன தேவையோ அதை ஒரு அடி சேம் அந்த ரவுண்ட் டயல மிஷினை வச்சு நம்ம ஆங்கர் போட்டு கண்ணை போட்டு விட்டுருவோம். சரியா, கண்ணு போட்டுருங்க. கண்ணு போட்டதுக்கப்புறம் தண்ணி எந்த முறையில இதுக்கு வந்து பாய்ச்சிக்கிட்டு? இது இப்போ நம்ம ட்ரிப் போட்டிருக்கிறதுனால ஒரு 6 மாசம் வரைக்கும் டெய்லி ஈரம் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆமா விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வெயில் சீசன் பாத்தீங்களா கண்டினியூ இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த தளருங்கிறது வந்துட்டு இருக்கும். சரியா, கண்ணு போட்டதுல இருந்து டெய்லி வந்து ஒரு 6 மாசத்துக்கு தண்ணி விடணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 6 மாசத்துக்கு இடைவெளியில வந்து இது எப்போ வந்து பூ வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம்? பூ எடுக்கிறது வந்து 3 மாசத்துலயும் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஒரு 1 இயர் செடி வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துல ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 6 மாசம் 7 மாசம் செடிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். 1 இயர் செடி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 3 மாசத்துலயே, அதாவது நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுனா. சரியா, ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து கண்ணை மட்டும் வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. சரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. தழுத்ததுல இருந்து அதுக்கு தேவையான உரங்கள், சரியா, உர மேலாண்மை, அதுக்கடுத்து கொஞ்சம் மருந்து ஸ்ப்ரே பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா 3 மாசம் டு 4 மாசத்துல பிறக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 3 மாசத்துலயே வந்து நீங்க பூ பறிக்கலாம்னு சொல்லிருக்கீங்க. இப்போ ஒரு 200 கண்ணுகள் இருக்கு. இந்த 200 கண்ணுகள்ல இருந்து எவ்வளவு பூ ஆரம்பத்துல கிடைக்கும், ஒரு 1 இயருக்கு அப்புறம் எவ்வளவு பூ கிடைக்கும்னு அப்ராக்சிமேட் அதுதான் சொல்றேன். வளர்ப்பு இல்ல அப்படிங்கும் போது நம்மளுக்கு 200 செடியில 5 அடையும் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, 20 அடி இருக்கிறாங்க, மொத்தமும் 100 கணா எடுக்கிறவங்க ஆள் இருக்கிறாங்க. சரி, அப்படிங்கும் போது அவங்களோட ட்ரிப்பண்டிங், அதாவது சொல்றதுன்னா அவங்களோட வளர்ப்பு தான் மெயின்.
பொதுவாகவே நமக்கு இந்த வீடியோ பார்க்குற நேயர்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் இப்போ ஒரு 200 மல்லிகை செடி வந்து வச்சேன்னா எனக்கு வந்து எவ்வளவு பூக்கள் வந்து எதிர்பார்க்கலாம், இருந்து எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்ங்கிறத வந்து கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல அதுதான் எதிர்பார்க்கறாங்க ஒழிய அவங்களுக்கு டார்கெட் அதுதான். சரியா, அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தி சரி அதுல வெற்றி பெறதுக்கு தான் வழியை காணணும். எடுத்த உடனே எனக்கு அதுல இப்ப எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, இந்த மென்டாலிட்டியோட வந்தீங்கன்னா இதெல்லாம் ஜெயிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா. சரியா, வாங்க உள்ள வாங்க. அது ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குது. சரியா, பொறுமை அவசியம். நீ வந்து எனக்கு 6 மாசத்துலயே எனக்கு நீங்க சொன்னீங்க எனக்கு இவ்வளவு ஈல்டு வரல அப்படின்ட்டு நாளைக்கு கொஸ்டின் கேட்க கூடாது இல்ல. கண்டிப்பா. சரியா, அதனால வந்து இதுல உள்ள கஷ்டங்கள் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன உங்களால முடியும், உங்க கையில தான் இருக்கு. அதோட ஈல்டுங்கிறது 2 கிலோ இருக்கிறதும் 20 கிலோ இருக்கிறதும் உங்க கையில. மற்ற விவசாயிகளை விட்டுருங்கண்ணே, நம்ம நேரடியா உங்ககிட்டயே வந்து ஓகே. இப்ப இருக்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து இந்த மல்லிகை செடிகள்ல இருந்து எவ்வளவு பூக்கள் வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் ஆவரேஜா எடுத்துட்டு இருக்கீங்க, லாபம்னு பார்த்தா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுங்களேன். ஓகே, இப்போ இதுல ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் 3 லாட்டை போட்டிருக்கேன் பாத்தீங்களா, 3 லாட்லயும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா எனக்கு ஒரு 30 அடிக்கு கம்மியாகாது. சரியா, டெய்லி ஆவரேஜா 30 இடம் வந்துட்டு இருக்குங்க. சரியா, 30 இடம். இதுல கம்மியாச்சுன்னா அதுல வரும், அதுல கம்மியாச்சுன்னா அதுல வரும். ஆனா டோட்டலாவே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா, டோட்டலா மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு ஆவரேஜ் 30க்கு கீழே இறங்காது, 30க்கு மேல போகும், 50 60 போகும். சரியா, ஆனா 30க்கு கீழே இறங்காது. அந்த லாட்லயும் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இருக்கும், அந்த டயத்துல அது வந்துட்டு இருக்கும். சரியா, இதுல வரலையன்ட்டு நம்ம வந்து சரி இதுல ஏன் பூ வரலன்ட்டு ஆர்வம் பட்டோம்னா வேஸ்ட் ஆகி போகும். சரியா, அது வர்ற டயத்துல வந்துடும். சரியா, அது குறையிற டயத்துல இது ஆட்டோமேட்டிக்கா தெரியும், அது ஆட்டோமேட்டிக் வந்துட்டே இருக்கும். சரி, எங்க பாருங்க இப்ப ஆல்ரெடி இது பூ அது இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, 4 நாள்ல இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 20 ஆக்சுவலா 27 28 தான் இருந்தது. பாத்தீங்கன்னா டக்குன்ட்டு 34 35 போயிடுச்சு, ஒரே நாள் டிஃபரெண்ட். சரி, அப்படிங்கும்போது நம்ம அந்த அண்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இவங்க வந்து வருடந்தோறும் அப்படித்தானே வருடந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜா வந்து பூக்கள் வந்து வந்துகிட்டு இருக்க மாதிரி அவங்க செட் பண்ணிருக்காங்க. அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா ஒரு சைடு வாடை போட்டிருப்பாங்க, ஒரு சைடு கவாத்து பண்ணிருப்பாங்க, ஒரு சைடு பூ எடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி 3 பிரிவா பிரிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு வருடம் ஃபுல்லாவே வந்து பூ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி லாபம் அமைக்கிறாங்கன்னா, இந்த சீசன்ல வந்து அவங்களுக்கு விலை குறைஞ்சாலும் சீசனே இல்லாத ஒரு அன்சீசன்ல வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும். அப்போ அவங்க அப்படி வரும்போது அவங்க ஆவரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க விலை இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க, நம்ம கண்டிப்பா நம்ம வீடியோல விலை இல்லாட்டாலும் நீங்க இதை எப்படி திட்டமிடுறீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து முக்கியமா வந்து அவங்க வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி வந்து பயன்படுத்தும் போது நல்ல லாபம் எடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த சீசன் டயத்துல வந்து கட்டிங் பண்ண வேண்டாம், யாரும் கட்டிங் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து எனக்கு ஆல்ரெண்டா பண்ணணும் அப்படிங்கிறது கட்டிங் தேவை கிடையாது. நீங்க அதான் சொன்னீங்களா, மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் உர வைக்கலைனாலுமே பாத்தீங்கன்னா பூத்து தட்டிடும். சரியா, அதான் இந்த ஒரு மார்ச் ஏப்ரல் மே 3 மாசம். அதனால நீங்க வந்து இந்த 3 மாசம் வந்து கட்டிங் பண்ண தேவை கிடையாது, வர்றது வரட்டும். அது எப்போ கூடும்னு உங்களுக்கு தெரியாது. சரியா, அப்படிங்கும்போது அந்த சீசன்ல எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. அதுக்கடுத்து ஜூனுக்கு அப்புறம் பூ கம்மியாகும் போது அந்த காத்தடி காலத்துல வந்து கம்மியாகும் போது நீங்க கட்டிங் போட்டுக்கோங்க. பார்ட்டா கட்டிங் போட்டீங்க அப்படின்னா நார்மல் ஈல்டுங்கிறது வந்துட்டு இருக்கும். சரி, அதனால நிறைய பேர் கட்டிங் பண்ணணும், அப்படி கட்டிங் பண்ண வேண்டாம். சரியா, செடி முத்தட்டும், செடி முத்தி அப்படி நிக்கணும். இந்த பாத்தீங்களா சப்போர்ட், இது முன்னாடி சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தோம், சப்போர்ட் இல்லாம நிக்கும். சரி, இந்த மாதிரி அப்படியே நரம்பு மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கணும். நின்னுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் மட்டும் தனியா தெரியும். சரியா, இலைகள் எல்லாம் தெரியாது. சரியா, அந்த கண்டிஷன் கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்த பிறகு அதுக்கடுத்து நம்ம பூவெல்லாம் கம்மியான பிறகு அதுக்கடுத்து கட்டிங் பண்ணவா வேண்டாமான்ட்டு அதுக்கு பிறகு யோசிக்கலாம். இப்போ நம்ம வந்து அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 மாசத்துக்கு வந்து பூ வந்து நல்ல முறையில் வந்து பூத்துட்டு இருக்கும். அதனால நீங்க இதுக்கு வந்து எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த வீடியோல வந்து நம்ம அவங்க எப்போ கட்டிங் பண்றாங்களோ அந்த கட்டிங் பண்ற சமயத்துல வந்து நம்ம அவங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு செய்வோம். அது வரைக்கும் நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு புதுசா எந்த மெயின்டெனன்ஸ் நீங்க பண்ண வேண்டாம். மருந்துகளை மட்டும் நீங்க அந்த அவங்க சொல்ற அந்த இடைவெளியில வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நீங்க எந்த பகுதியில் அமைஞ்சிருந்தாலும் மருந்துங்கிறது வந்து கண்டிப்பா இந்த இதுக்கு வந்து முக்கியமானதா இருக்குது. நீங்க உங்க பக்கத்து இருக்கிற ஷாப்ல நீங்க மருந்து வாங்கினாலும் அவங்க என்ன மாதிரி மருந்து சொல்றாங்களோ அந்த மருந்து நீங்க வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்க. அவங்க என்ன மாதிரி மருந்துங்கிறது வந்து போன வீடியோல வந்து நம்ம சேனல்ல வந்து பண்ணி அந்த மருந்தை நீங்க டேரக்டா கூட வாங்கிக்கலாம். இல்ல நம்ம அண்ணனோட அனுபவத்துல வந்து அவர் என்ன மருந்து யூஸ் பண்றாரு அந்த மருந்து நம்ம வாங்கி நம்ம அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களா, அவர்கிட்ட நீங்க போய் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்க என்ன மருந்து ரெக்கமெண்ட் பண்றாங்களோ இல்ல அவங்க என்ன மருந்து அவங்க கேட்கறீங்களோ அவங்க அதை பார்சல் பண்ணுவாங்க. ஏன்னா அது இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்குது. நிறைய பேர் அது அந்த பிளாஸ்மா மெடிச்சு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்குது. சரியா, அதை வந்து ப்ராப்பரா மருந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிடலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இமீடியட்டாக கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கண்டிப்பாக நீங்கள் தான் இது நம்மகிட்ட தான் மருந்து வாங்கணும்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. சரியா, உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக வாங்க, சப்போர்ட் பண்ணுவோம். சரியா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து செலவு தான் மெயின். சரியா, இப்போதைக்கு எனக்கு பக்கத்தில் பூ அதிகமாக அவனுக்கு வருது அப்படிங்கிறதுக்காண்டி தேவையில்லாமல் கொண்டு போய் மருந்து செலவு பண்ணாதீங்க. சரியா, அது வந்து பார்த்திங்கன்னா எந்த டயத்தில் எந்த மருந்து அடிக்கணும்
அதை மட்டும் பண்ணுங்க. சரியா? தேவையில்லாமல் இப்போ அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, தளிருக்கு உண்டான டயத்தில் தளிருக்கு உள்ள மருந்து மட்டும் அடிங்க. பூ சைஸுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ சைஸு தளிருக்கெல்லாம் தனியாக மருந்தே கிடையாது. இப்போதைக்கு வர்றதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே வந்துடுது எல்லாமே. பூ தளிர் அடிச்சிருது, பூ சைஸு கட்டிடுது. சரியா? அப்போ நம்ம முன்ன பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நான் பூ ஆல்மோஸ்ட் அதை சைஸ் வந்துடும். ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக அடிக்க என்ன ஆகும் அப்படின்னா மருந்து செலவுகள் கம்மியாகும். சரியா? உங்களுக்கு பூ சைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பூக்கு சைஸுக்கு எனக்கு சைஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டியெல்லாம் தேவையில்லாமல் மருந்து செலவு பண்ண வேண்டாம். சரியா? பண்ணுறது ப்ராப்பராக பண்ணுங்க. ஓகே. தெரியலை அப்படிங்கிறத விட சரி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, உங்களுக்கு கரெக்டான சப்போர்ட்டிங் பண்ணுவோம். சரியா? நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்காகவும் நம்ம மளிகை சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்க விவசாயிகளுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம அந்த மளிகை சாகுபடி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து இவ்வளவு நேரம் நமக்கு பொறுமையாக டைம் ஒதுக்கி வந்து நம்ம சேனல் சார்பாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். உழவை மீட்போம், உலகை காப்போம்.